வெல்கம் டு ட்ராவல் அண்ட் ஃபுட் சேனல். இன்றைக்கி எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எக்கை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா 3 கீரல் விடணும். அப்போ தான் வெடிக்காத முட்டை, அதனால் 3 கீரல் விட்டுக்கலாம். இது மாதிரி கீரல் விட்டுக்கலாம். இதுக்கு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல் எடுத்துங்க. அதில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு இதை மாதிரி எக்கு மேலே அந்த மசாலாவை இது மாதிரி கையால் தடவி விடுங்க. அப்புறம் அந்த இடுக்குலையும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி விட்டிங்கன்னா மசாலா நல்லா ஏறும். இது மாதிரி நம்ம தோசைக்கல்லில் பொரிக்கும் போது நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும் போது. இது லெமன் சாதம், புளி சாதம், இது மாதிரி ஏதாவது ஒரு கிளர் ரைஸ் இருக்குல்ல, அதுக்கு இது செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் 2 மினிட்ஸ் வேக வைக்கணும். இந்த மாதிரி திருப்பும் போது சில டைம் முட்டை வெடிக்கும். அதுக்கு தான் 3 கீரல் விட சொன்னது. அதை கீரல் விட்டிங்கன்னா கொஞ்சம் வெடிக்காமல் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போது நமக்கு சுவையான எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.